அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நிறைய சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் தொழுது துவா கேட்குறோம், நோன்பு வச்சு துவா கேட்குறோம், திக்ரு செஞ்சு துவா கேட்குறோம், ஆனால் அதற்கான பலனை உடனே எங்களுக்கு தரமாட்டானே. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய அமலா இருக்கணும், ஆனால் அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள், நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த திக்ரை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த திக்ரை ஓதி நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பான். ஏன்னா அல்லாஹுடைய திருநாமம் தான் இந்த திக்ர். அல்லாஹுடைய பெயர் சொல்லி எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அதை உடனே நிறைவேற்றி கொள்ளலாம். அது எந்த மாதிரி தேவையாக வேணாலும் இருக்கலாம். பொருளாதார பிரச்சனை, கடன் தொல்லை, ஏதாவது உதவி தேவைப்படுது, அப்படி இல்லைன்னா சோதனையான நேரத்தில் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான், அவனை மட்டும்தான் நம்பி இருக்கேன், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திக்ரை ஓதி நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பான். இந்த உலகமே நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத ஒரே ஒருவன் தான் நம்மளோட ரப்பு. அல்லாஹ்வை நம்பி கையேந்தி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கான பதிலை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான். ஏன்னா அல் முஜீப், அவன் தான் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கான். வேறு யாருமே பதிலளிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மனுஷங்களை நம்பி போனாலும் அவங்களும் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளை விட்டு போகாத ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். அதனால தான் நம்மளோட ரப்போட நம்ம கையேந்தி கேட்கணும். ஏன்னா அல்லாஹுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்படி தரணும், எந்த நேரத்தில் தரணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நமக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது மனிதர்களை விட இறைவனுக்கு தான் நம்மளை பற்றி அதிகமாக தெரியும். இன்ஷா அல்லாஹ் அந்த திக்ரை பற்றி பார்க்கலாம். அதை எப்படி ஓதணும், எந்த நேரத்தில் ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த திக்ரை நீங்கள் ஒவ்வொரு மகரிபு தொழுகைக்கு பிறகோ இல்லைனா ஃபஜர் தொழுகைக்கு பிறகோ ஓதணும். இந்த திக்ரை ஓதுறதுக்கு முன்னாடி 11 முறை சலவாத்து ஓதிக்கோங்க. அது எந்த மாதிரி செலவாத்தாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தாக இருந்தாலும் சரி, அதை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா 108 முறை இந்த திக்ரை ஓதுங்க. இப்போ அந்த திக்ரை என்னங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் முஜீப், பதிலளிக்கக்கூடியவனே. அல் முஜீப், பதிலளிக்கக்கூடியவனே. அல் முஜீப், பதிலளிக்கக்கூடியவனே. இதுதான் அந்த திக்ர். இந்த திக்ர் அல்லாஹ்வுடைய 99 பேர்களில் ஒரு பேர் தான். இந்த திக்ரை 108 முறை ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் உடனே பதிலளிப்பான். இந்த திக்ரை ஓதி கேட்டோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் வெறுங்கையோடு நம்மளை அனுப்ப மாட்டான். நம்ம ரப்பு இரக்கமுடையவனுக்கெல்லாம் இரக்கமுடையவனாக இருக்கான். அதனால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் உடனே அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய அருளில் யாருமே நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ் கிட்ட தைரியமாக கேளுங்க. உங்கள் மனசை விட்டு கேளுங்க, முழு நம்பிக்கையோடு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கண்டிப்பாக பதிலளிப்பான். உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சு வைப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடையும் முழு மனசோடையும் கேளுங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்விலும் பரக்கத்திலும் சந்தோஷத்தையும் நிறைத்து வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.